ஜைனிசம் இந்த மாதிரிலாம் ஹெட்டரோடாக்ஸ் ரிலீஜன்ஸ் வந்தது அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் வேதிக் பீரியட் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஜெனா அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் ஜனபதாஸாக மாறிச்சு. ஸோ அது இன்னும் கண்டினியூவாக எப்படி வந்து ஒரு எம்பையர் ஒரு கிங்டமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்னென்ன கிங்டம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹெட்ரோடாக்ஸ் ரிலீஜன்ஸை வந்து இன்னொன்றும் சொல்கிறாங்க நேம் இதுக்கு, ஷாமனிக்கல் ரிலீஜன்ஸ். வேதிக் ரிலீஜன்ஸ்க்கு அப்போசிங்காக வந்தது இதை வந்து ஷாமனிக்கல் ரிலீஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரிட்டன் சோர்ஸஸ் வந்து அவ்வளோவா இல்லை அப்படின்னாலும் சில ரிட்டன் சோர்ஸஸ் தான் இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னா மகாவம்சா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் புத்திஸ்ட் க்ரானிக்கல், பாலி லாங்குவேஜ் எழுதணும். ஸோ இதுலேருந்து சில சோர்ஸாக எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்ற ஒருத்தர் பிரம்மி ஸ்கிரிப்ட் இல்லையா, பிரம்மி ஸ்கிரிப்ட் இந்த 1837 சாஞ்சியில் இருக்க பிரம்மி ஸ்கிரிப்டை வந்து டிசஃபர் பண்ணியிருப்பாங்க. டிசஃபர் பண்ணும்போது அதுலேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஜுனாகத் வந்து குஜராத்தில் இருக்குது. ருத்ரதாமன், அதாவது இது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். ஜுனாகத் வந்து குஜராத்தில் இருக்க ஒரு இன்ஸ்கிரிப்ஷன். ருத்ரதாமன் அப்படின்ற ஒருத்தர் இதை இன்ஸ்கிரிப்ஷனை உருவாக்கியிருப்பார். இதில் வந்து அசோகாவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருந்திருக்கும் இந்த மாதிரி இருக்க சோர்ஸஸ்லாம். அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து ஒரு நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம். அது இல்லாமல் முத்ர ராட்சசா அப்படின்றது ஒரு பிளே. முத்ர ராட்சசா இதை வந்து விஷாக தத்தா அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருப்பார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தாஸ் பீரியடில் இந்த பிளேவை எழுதியிருப்பாங்க, இந்த ட்ராமாவை எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்க சோர்ஸ். ஸோ ஜனபதாஸ் அப்படின்ற இருந்தவங்க மகாஜனபதாஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆனோன்னு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 16 மகாஜனபதாஸ் இருப்பாங்க. அதில் வந்து இனிஷியலாக வந்து காசி தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் இருந்தாலுமே டியூ டு பொலிட்டிக்கல் மேரேஜஸ், அலையன்சஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், இந்த மாதிரி ட்ரீட்லாம் வச்சு மகதா அப்படின்றது ஒன்று தான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆயிடுவாங்க. மகதா எம்பையர் ஒரு மகாஜனபதா அப்படின்றாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே மற்ற மகாஜனபதாஸ் யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருஜி, அவந்தி, கோசலா, இந்த மாதிரி 16 இருக்குது. அந்த மகதா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆர் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. ஸோ அதில் யார் யாரெல்லாம் ஆட்சி செய்கிறா, என்னென்ன எம்பையர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். 4 எம்பையர்ஸ் மெயினாக ஹரியங்கா டைனாசிட்டி, நெக்ஸ்ட்டு சிஷுநாகா, நந்தா, கடைசியாக தான் மௌரியா டைனாசிட்டி. ஸோ ஹரியங்கா, சிஷுநாகா, நந்தா அண்ட் மௌரியா டைனாசிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹரியங்கா டைனாசிட்டி பற்றி பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் ரூலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிம்பிசாரா அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ரூலர். இவர் வந்து புத்தாவை வந்து மீட் பண்ணியிருக்காரு. புத்தாவோட கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிம்பிசாரா அப்படின்ற ஒருத்தர். இவர் நிறைய பொலிட்டிக்கல் அண்ட் மேரேஜ் அலையன்சஸ் வித் கோசலா, அவந்தி இவங்க கூடலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஸோ இந்த டைமில் வந்து ராஜகிரகா தான் வந்து மகதாவோட கிராப்டெல்லாம் வந்துருக்கும். அதனால தான் வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை கன்வீன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அப்போதைக்கு மகதா அப்படின்ற ஒரு எம்பையரில் ராஜகிரகா தான் கேபிட்டல் வந்தது. ஸோ பிந்துசாரா இவருக்கு அடுத்து யாருக்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அஜட்டசத்ரு அப்படின்னு ஒருத்தர் வந்திருப்பார். அஜட்டசத்ரு இவர் தான் வந்து ராஜகிரகாவில் வந்து ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் இது பண்ணியிருப்பார். இவங்க 2 பேர் தான் ஹரியங்கா டைனாசிட்டி. நெக்ஸ்ட்டு சிஷுநாகா டைனாசிட்டி. சிஷுநாகா டைனாசிட்டியில் பார்த்தா யாருன்னா இந்த ஹரியங்கா டைனாசிட்டியில் பெனாரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல கவர்னராக இருந்திருப்பேன் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் ஒரு ஃபுல் ரீஜன் அப்படின்னா அது ஃபுல்லாத்தையும் ஆட்சி செய்ய முடியாது. கேபிட்டல் சிட்டியை மட்டும் ஆட்சி செய்வாங்க. மற்ற ரீஜன்ஸ்லாம் வந்து கவர்னர் அப்பாயின்ஸ் பண்ணுவாங்க அவங்களோட பிளேஸில் இருந்த கிங்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கவர்னர் தான் வந்து பெனாரஸில் இருப்பார். இவர் தான் வந்து இந்த ஹரியங்கா டைனாசிட்டியை வந்து டிஃபீட் பண்ணிவிட்டு ஒரு புது டைனாசிட்டி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், சிஷுநாகா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த கவர்னர் ஆஃப் பனாரஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலசோகா அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து கேபிட்டல் வந்து வைஷாலியாக இருந்திருக்கும். அதனால தான் வந்து செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சிலை வந்து வைஷாலியில் கன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் சிஷுநகர் டைனாசிட்டி. ரொம்ப ஷார்ட் லிவ்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நந்தா டைனாசிட்டி 362 BCயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நந்தா டைனாசிட்டி யார் ஸ்டார்ட் பண்ணான்னா மகாபத்மநந்தா. இவருக்கு வந்து 8 பசங்க இருப்பாங்க. ஸோ 8+1 இவங்க எல்லாரையுமே சேர்த்து நவநந்தாஸ், நவனா 9ன்னு அர்த்தம், நவநந்தாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவரையும் சேர்த்து. ஸோ அப்போ வந்து நந்தா பீரியடில் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் கலிங்கா இஸ் நத்திங் பட் ப்ரெசன்ட் டே ஒடிசா வந்து நம்ம கலிங்கா அப்படின்னு சொல்கிறோம். அங்கே ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா ஒடிஷா இஸ் அ பார்ட் ஆஃப் நந்தா எம்பையர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து நந்தா எம்பையர் வந்து போயிருக்கு. நந்தா பீரியடில் வந்து இந்த கலிங்கா கூட எங்களோட எம்பையரில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன பார்த்தோம்னா இதுதான் இந்தியானா நார்த் வெஸ்ட்லேருந்து நிறைய இன்வேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் எம்பையர்ஸ்னால் இதுதான் மகதானா இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நார்த் வெஸ்ட்லேருந்து நிறைய இன்வேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கோம். அது என்னென்ன இன்வேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டக்ஸீலா அப்படின்றது நார்த் ஈஸ்டில் தான் இருக்குது. டக்ஸீலா இப்போ வந்து இது பாகிஸ்தானில் இருக்குது. இங்கே தான் பனினி அப்படின்ற ஒருத்தர் கிராமேரியன் அப்படின்றாரு, சான்ஸ்கிரிட் கிராமேரியன் அஷ்டத்யாயி அப்படின்ற ஒரு கிராமர் புக்கை நிறுவியிருப்பார். இங்கே தான் வந்து எழுதியிருப்பார், தக்ஷீலாவில் தான். அதே மாதிரி நார்த் வெஸ்ட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கௌரவ சுற்றி ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும் இல்லையா, பிரம்மி ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி கௌரவ சக்தி ஸ்கிரிப்ட் தான் எழுதிப்பாங்க. இது வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்ட். ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதுகிற நம்ம ஜென்ரலாக எழுதுறது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுதுவோம் இல்லையா, இது வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுகிற ஒரு ஸ்கிரிப்ட். ஸோ அலெக்சாண்டர் இன்வேஷன்ஸ் பார்ப்போம். அலெக்சாண்டர் வந்து எப்போ இன்வைட் பண்ணியிருப்பாருன்னா 327 325 BC, அதாவது 326 to be எக்ஸாக்ட். அப்போ தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பார். அப்போ வந்து தனநந்தா தான் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. இங்கே மகாநந்தாவுக்கு அப்புறம் தனநந்தா வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார் மகதாவை. ஸோ அலெக்சாண்டர் ஃபஸ்ட்டு இன்வைட் பண்ணி இந்த டக்ஸீலாவை வந்து அம்பி அப்படின்னு ஒரு ரூலர் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார். இவரை வந்து ஈஸியாகவே வின் பண்ணிவிட்டு ஆனால் வந்து அவர் சரண்டர் பண்ணிட்டதுனால திருப்பி அவருக்கே வந்து ரெஸ்டோர் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி போரஸ் அப்படின்ற ஒரு ரூலர், போரஸ் அப்படின்றவர் வந்து ஜலம் அண்ட் பியாஸ் இருக்குது இல்லையா, இது 2 நதிக்கும் நடுவில் இருக்க ரீஜனை வந்து போரஸ் அப்படின்ற ஒருத்தர் ஆட்சி செஞ்சிட்ருப்பார். இதுவுமே நார்த் வெஸ்ட்டில் தான். டக்ஸீலா ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க பாகிஸ்தானில். அடுத்து இண்டஸ் கிட்ட ஜலம்க்கும் பியாஸ்க்கும் நடுவில் இருக்க ஏரியாவை போரஸ் அப்படின்ற ஒருத்தர் ரூல் பண்ணியிருப்பார். ஸோ இதை தாண்டி இங்கே வந்திருப்பார். இங்கே நடக்கிற பேட்டில் தான் பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா வரலான்னு நினச்சிருப்பாரு. ஆனால் நந்தாவோட கிரேட்னஸை கேட்டு இல்லை, நாங்கள் அந்த சோல்ஜர்ஸ்லாம் ஆல்ரெடி நாங்கள் 2 வார் ஃபாட் பண்ணியிருக்கோம், எங்களால் நந்தா ரொம்ப மைட்டியாக இருக்காரு, அவர்கிட்ட போய் நம்மளால் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் வந்து அலெக்சாண்டர் வராமல் அப்படியே திருப்பி போயிடுவார். அவர் போகிறப்ப டைஃபாய்டு வந்து இறந்துருவார். வந்து அலெக்சாண்டர் இறந்துருவார். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்வேஷன்ஸ். இப்போ தான் நம்ம மெயின் பிக்சருக்குள்ளே போய் போகிறோம், விச் இஸ் மௌரியன் எம்பையர். நந்தாஸை ஓவர்த்ரோ பண்ணிவிட்டு மௌரியாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு சந்திரகுப்த மௌரியா, இவர் வந்து 321 BCலேருந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து இவரோட கேபிட்டல் எங்கே இருக்குன்னா பாட்டாலிபுத்ராவில் இருக்குது. மகதாவை ஆட்சி செஞ்சிட்ருக்காரு. கேபிட்டல் வந்து பாட்டாலிபுத்ரா. ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலுக்கஸ் நார்த் வெஸ்ட்டில்
செலுகஸ் அப்படின்ற ஒரு ரூலர் இருப்பார். இவர் வந்து சந்திரகுப்தா வின் பண்ணிவிட்டு அதனால் மௌரியர் எம்பையர் சந்திரகுப்தா பீரியடில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். ஸோ செலுகஸை வந்து தோக்கடிச்சிட்டு ஆனாலுமே வந்து ரெஸ்டோர் பண்ணிடுவார் அவரோட கிங்டமை. அதனால் வந்து செலுகஸ் கிட்ட இருந்து மெகாஸ்தினஸ் அப்படின்ற ஒருத்தர் அம்பாசிடராக சந்திரகுப்த மௌரியாவோட கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. இந்த மெகாஸ்தினஸ் தான் வந்து ஃபாரின் ஸ்காலர். இவர் தான் வந்து இண்டிகா அப்படின்ற ஒரு புக்கை எழுதியிருப்பார் இந்தியாவை பற்றி. அதை தான் நம்ம மெகாஸ்தினஸ் இண்டிகான்னு வந்து ஃபேமஸாக கேள்விப்பட்டிருக்கோம். இதுலேயே பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் பற்றிலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சங்கம்ஸ் பற்றி சங்கம் இல்லை, சங்க காலத்தில் இருக்க அந்த 3 சேரா சோழா பாண்டியா அப்படின்றதையும் மென்ஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவரோட மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌட்டில்யா ஃபேமஸ். இவர் கௌட்டில்யான்னு சொல்லுவாங்க, சாணக்கியா ஆர் விஷ்ணுகுப்தா. இவரோட புக் தான் அர்த்த சாஸ்திரா. இவர் எழுதியிருக்க புக் தான். ஏன் சாணக்கியனா ரொம்ப கன்னிங்காக இருப்பார். இவரோட ஹெல்ப் வச்சு தான் சந்திரகுப்த மௌரியாவே வந்து நந்தாஸ் கிட்டேருந்து மௌரியன் எம்பையரை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். இந்த அர்த்த சாஸ்திரம் அப்படின்றது வந்து புக் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இதோட பேஸ் நம்மளோட லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனில் கேன் பி ரிஃப்ளெக்டட் அண்ட் கேன் பி சீன். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி, புத்திசமில் வந்து பத்ரபாபு அப்படின்ற ஒருத்தர் மாங்க் வந்து சவுத்துக்கு வந்திருப்பார். கர்நாடகாவில் தான் வந்து அந்த சாலைக்கண்ணா, அதாவது சாப்பிடாமல் உயிர் விடுறது ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியில் சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சாலைக்கண்ணா அப்படின்றத ஃபாலோ பண்ணி இறந்துருப்பார். இந்த பத்ரபாபு மாங்கை ஃபாலோ பண்ணி. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஜெயினிசம். சந்திரகுப்த மௌரியா வந்து கடைசியில் ஜெயினிசம் தான் அடாப்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் அவரோட பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிந்துசாரா. ஸோ நீங்கள் பிந்துசாரா அண்ட் பிம்பிசாராவுக்கு கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் பிம்பிசாரா அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கிங் ஒரு அப்போ தான் ஒரு டைனாசிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து அவர் தான் ஃபர்ஸ்ட் கிங் பிம்பிசாரா. ஹீ பிலாங்ஸ் டு ஹரியங்கா டைனாசிட்டி. பட் பிந்துசாரா அப்படின்றது சந்திரகுப்த மௌரியாவோட பையன் ஆர் அசோகோட அப்பா. இவரும் மௌரியன் எம்பையர். ஹீ பிலாங் டு மௌரியன் எம்பையர். ஹீ ஸ்டார்டட் இஸ் எம்பையர் ஃப்ரம் 297 BCE. இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் மோஸ்ட்லியாக எதுவுமே இருக்காது. இவர் வந்து ஆஜீவிகாஸை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதான் சொல்லுவாங்க மௌரியன் எம்பையரில் ஒரு தரம் வந்து ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணியிருப்பார். சந்திரகுப்த மௌரியா வந்து ஜெயினிசமையும், பிந்துசாரா ஆஜீவிகாஸையும், அசோகா வந்து புத்திசமையும் ஃபாலோ பண்ணியிருப்பார். ஸோ பிந்துசாரா அப்படின்றவர் வந்து ஆஜீவிகாஸை ஃபாலோ பண்ணியிருப்பார். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அசோகா. ஸோ பிந்துசாரா வந்து எப்போ இறந்துருக்காரு? 272 AC, 272 BC, 272 இறந்துருப்பாரு. ஆனால் அசோகா வந்து அவரோட ரூலை 268 BCலேருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 4 years அவரோட இன்டர்ரெக்னம் இருந்திருக்கு. ஏன் இந்த கேப்லேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவரோட சோசன் சக்ஸஸர் இவர் கிடையாது. இவர் இருக்கும் போதே இவரை சூஸ் பண்ணி வைக்கல. அவருக்கு நிறைய சன்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட் பண்ணி தான் அந்த 4 years வந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் அசோகா வந்து 268 BCயில் வந்து அவரோட எம்பையர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இந்த பிரின்சஸ், முடிசூடு வாரசர்கள், இளவரசர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து ஃபஸ்ட்டு நார்த் வெஸ்ட்டில் தக்ஷிலா இருக்குல்ல, அங்கே வைஸ்ராயாக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் உஜ்ஜயினில் வந்து கவர்னராக இருந்திருப்பார். இவர் ஆட்சிக்கு வந்து 268 8th இயரில் பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்து 8வது வருஷத்தில் கலிங்கா போர் நடந்திருக்கும். அப்போ தான் வந்து நிறைய ரத்தத்தை பார்த்து இல்லை மனசுடைஞ்சு இல்லை நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்திசமை வந்து தழுவ ஆரம்பிச்சிருப்பார். புத்திசம் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய ராக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. இவரோட தம்மா ஆர் தர்மாவை தான் தம்மான்னு சொல்கிறோம். அதை தம்மாவை பற்றி சொல்கிறது தான் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் 2. கலிங்கா போர் அவர் கலிங்கா வார் பற்றி சொல்கிறது 13th ராக் இன்ஸ்கிரிப்ஷன். மொத்தம் எத்தனை இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 ஈடிக்ஸ், மைனர், மேஜர், ராக் ஈடிக்ஸ், பில்லர் ஈடிக்ஸ் இதெல்லாம் சேர்த்து 33 மேஜர் இருக்கும். அதில் 14 வந்து மேஜர் ராக் ஈடிக்ஸாக இருக்கும். மேஜர் ராக் ஈடிக்ஸ்
இதில் செகண்டு தான் சேரா சோழா பாண்டியாவை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்போம். அது சத்யபுத்திரான்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். சத்யபுத்திரா யாருன்னா கடையவாள்களில் ஒருத்தரான அதியமான். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் புத்திஸ்ட் கவுன்சில் கன்வென்ட் பண்ணியாச்சு, செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் கன்வென்ட் பண்ணியாச்சு. தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து பாட்டாலிபுத்ராவில் கன்வென்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். 250 BCEயில் அசோகா தான் வந்து கன்வென்ட் பண்ணியிருப்பார். இவர் என்ன பண்ணாங்கன்னா இவரோட டாட்டர் அண்ட் சன் மஹிந்தா அண்ட் சங்கமிதா அப்படின்ற இவரோட டாட்டர் அண்ட் சன்னையே பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பியிருப்பார். எதுக்குன்னா புத்திசம் பரவணும் அப்படின்றதுக்காக ஸ்ரீலங்காவில் அனுப்பிடுறார். அண்ட் he finally died in 231 BCE. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மௌரியன் எம்பையரில் வந்து பாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேஜராக பார்த்திங்கன்னா கிங் தான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணியிருப்பார். அவரோட கேபிட்டல் இருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ண கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. கவுன்சிலுக்கு கீழே செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அந்த செக்ரட்டரியை தான் வந்து மகாமத்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ரெவென்யூலாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வச்சுருந்தாங்க. அவர் தான் வந்து சமஹர்த்தா. ஈச் கிங்டம் வில் பி டிவைடட் இன்டூ டிஸ்ட்ரிக்ஸு. அந்த டிஸ்ட்ரிக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்தானிகா. அண்ட் ஒரு 5லேருந்து 10 வில்லேஜ் சேர்ந்தது தான் வந்து கோபாஸ். அர்பன் ஏரியாவை நகரிக்கான்னு சொல்லணும். ஆல்ரெடி சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் அர்பன் ஏரியானா ட்ரேட் பண்ணுறது அர்பன் ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட் சிட்டிஸ் அர்பன் ஏரியாவாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஷ்ரைன் இருக்க இடத்துலையும் ஒரு ரிலீஜியஸ் சென்டரும் வந்து அர்பன் ஏரியாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களோட ஜுடிஷியல் சிஸ்டம் எப்படி இருந்துச்சுன்னா கோர்ட்டு தர்மஸ்தியா கண்டக சோதனா அப்படின்ட்டு. கண்டக சோதனா ரிமூவல் ஆஃப் தான்ஸ் அப்படின்னு அர்த்தம். தர்மஸ்தியானா சிவில் கேசஸ்லாம் பார்ப்பாங்க, என்னென்ன தப்பு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டக சோதனா ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களெல்லாம் வந்து சிவியராக பனிஷ் பண்ணுறதுக்கு இது கிரிமினல் கோட், இது வந்து சிவில் கோட். இதில் வந்து 3 அமத்தியாஸ் இருப்பாங்க அண்ட் 3 செக்ரட்டரிஸ் இருப்பாங்க இவங்களுக்கு. இதுதான் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து அசோகாஸ் தம்மா பார்க்கலாம். இந்த தம்மாஸ்க்காக வந்து இவர் செப்பரேட் ஆஃப் பீப்புள் வச்சுருந்தார். யார் அப்படின்னு பார்த்தா யுக்தாஸ், ராஜுகாஸ், பிரதேசிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த யுக்தாஸ் யாருன்னா இவரோட சபார்டினேட்ஸ். ராஜுகாஸ் வந்து ரூரல் அட்மினிஸ்ட்ரேஷனாக பார்த்துக்கிறவங்க அண்ட் பிரதேசிகாஸ் வந்து ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ். இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வந்து தம்மாவை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து மேஜர் ராக் எடிக்ட் 2ல் வந்து தம்மா பற்றி சொல்லியிருப்பேன், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 5 years ஒன்ஸ் வந்து அமிச்சு 5 years ஒன்ஸ் வந்து ஒரு பீப்புள் அமிச்சு எல்லாருமே வந்து தம்மா ஃபாலோ பண்ணுறாங்களா அந்த பர்டிகுலர் ஊர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜில் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது இல்லாமல் இவர் என்ன பண்ணாங்கன்னா பீப்புளுக்கும் இல்லாமல் பீப்புள் அண்ட் அனிமல்ஸ்க்கு ஹாஸ்பிட்டல்ஸ், பீப்புள் அண்ட் நமக்கு ஹாஸ்பிட்டல்ஸும் ஷெல்டர் பிளேசஸும் உருவாக்கியிருப்பார். இதெல்லாம் தான் வந்து அசோகாவோட தம்மா. எக்கனாமி எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் எங்களோட எக்கனாமி. ஸோ வந்து ஒரு இயரில் வந்து 2 க்ராப் போடுறாங்க. ஏன்? அயன் இன்க்ரீஸ் ஆச்சு, அயன் வந்ததுனால ஈஸியாக இருந்தது ப்ளவ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வாட்டரும் நல்லா கிடச்சிது ரிவர் சைடில். ஸோ வந்து 2 க்ராப்ஸ் போட்டாங்க. இதை விற்கிறதுக்கு வந்து பமுக்கா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் தான் வந்து கில்டுனா ஒரு பர்டிகுலர் வியாபாரிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட லீடரை தான் வந்து பமுக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜத்தா
ஜெத்தானா அந்த கில்டோட எல்டராம். அந்த யார் எல்டராகணும்னா அவங்கள தான் வந்து ஜெத்தானோ. ஸ்ரேனிஸ் கில்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்ரேனி அப்படின்றாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் கில்டில் ஏதாவது சண்டை நடந்துச்சுன்னா அதை தீர்த்து வைக்க, அந்த டிஸ்பியூட்ஸை தீர்த்து வைக்கிறது யார் பார்த்தீங்கன்னா மகாசேத்தி, ஜட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மகாசேத்தி அப்படின்றது. ஸோ எக்கனாமி ஓரளவுக்கு நல்லாவே இருந்திருக்கு. ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணணும் மூலம் வந்து மோஸ்ட்டாக வந்து கேரவன் லீடர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க மகா சத்தவாகா அப்படின்றதுல சொல்கிறாங்க. இது மூலயமா அவங்க ட்ரேட் பண்ணாங்க. அவங்களோட சர்ப்ளஸ் எல்லாம் வந்து போய் விற்றாங்க. சர்ப்ளஸ் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்டே வந்து காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மௌரியாஸ் தான். என்ன காயின் பார்த்தீங்கன்னா பணா அப்படின்றாங்க. பணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பணா அப்படின்றாங்க. இது வந்து சில்வர் காயின். அது இல்லாமல் பஞ்ச் மார்க் காயின்ஸும், பஞ்ச் மார்க் காயின்ஸில் சிம்பிள்ஸ் இருக்கும்ல, பஞ்ச் மார்க் காயின்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அர்பனைசேஷன்லாம் எங்கன்னா மோஸ்ட்டாக சாஞ்சியில் இருந்துச்சு. இங்கே வந்து எவ்வளோ க்ரௌடடாக இருந்தது இந்த சிட்டிஸு. ஏன்னா வந்து சாஞ்சி அப்படின்றது ஒரு புத்திஸ்ட் பிளேஸ். ஸோ இட் வாஸ் அ க்ரௌடட் பிளேஸாக இருந்துச்சு சாஞ்சி. அது இல்லாமல் புத்தா வந்து எங்கெல்லாம் டீச் பண்ணாரோ, அலிபுட்ரா அந்த மாதிரி எங்கெல்லாம் டீச் பண்ணாலும் அதெல்லாம் வந்து அர்பன் பிளேஸாக மாற ஆரம்பிச்சிது. டெவலப்மெண்ட் அங்கெல்லாம் அதிகமாக ஆக ஆரம்பிச்சிது. எங்களோட செக்யூரிட்டிலாம் எப்படி இருந்துச்சுன்னா ஃபோர்ட்டிஃபிகேஷனாக இருந்துச்சு. மோஸ்ட்டாக இதுதான் அவங்க வீடுனா ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருந்தாங்க, கோட்டை கட்டியிருந்தாங்க. ஒரு அந்த ஃபோர்ட்டிஃபை பண்ண இடத்துல 64 கேட்ஸ் இருந்துச்சு. 64 கேட்டும் 570 வாட்ச் டவர்ஸ். தூரத்துலேருந்து எனிமீஸ் வராங்களா அப்படின்னு பார்க்கறதுக்கு மேலே டவர்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி 570 வாட்ச் டவர்ஸ் இருந்துச்சு. மோட்ஸ் இருந்துச்சு அதை சுற்றி தண்ணி. உங்களோட ஆர்கிடெக்சர்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா லோமாஸ் ரிஷிகேவ் பராபர்லையும் நாகார்ஜுனா ஹில்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சு, நாகார்ஜுனா ஹில்ஸ் வந்து ஏபியில் இருக்குது. ஸோ மௌரியன் பீரியடில், அசோகா பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏபி வரைக்கும் அதோட தாக்கம் இருந்திருக்கு. அதான் சொல்கிறேன், ஏபி வரைக்கும் இவ்வளோ தூரம் இருந்ததுனால தான் இங்கே வந்து சேரா சோழா பாண்டியா இருந்ததுன்றது அவரோட ஈடிக்ஸ்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகி கடைசி ரூலர் ஆஃப் மௌரியன் எம்பையர் யாருன்னு பார்த்தா பிருஹத்ரத்தா. இதுக்கப்புறம் மௌரியன் ரூல் கேம் டு அண்ட் மௌரியன் டைனாசிட்டி கேம் டு அண்ட் லாஸ்ட்டில் வந்து பிருஹத்ரத்தா.